நம்ம குடிச்சிக்க வந்தது இல்ல வாடின்னு சொல்லலாம் கோடின்னு சொல்லல தவடிய கடிக்கலாம் ஜாக்கெட்டை கீக்கல தாலியும் அறுக்கல எல்லாமே நான் போட்ட பாஸ் ஆகிட்டான் பேச்ச கேட்டீங்க வந்து சண்டைக்கு போனடியே சரியா அப்படி உங்க அம்மா டுபுக்கு சாமியார் கல்ல போய் 2 பேரும் மன்னிப்பு போய் வாங்கிக்கலாம் சரி வாங்கிக்கலாமா ஐயா சாமியாரா இல்ல இதற்கு மேல் யார் உங்களை வந்தாலும் இந்த கானகத்தில் இப்படி தீங்கு செய்ய முடியாது. உங்கள் இருவரையும் மன்னித்து எழுந்து போங்க. அரிநாதனே இந்த கானகத்தில் போகக்கூடிய நேரத்திலே மகனே அர்ஜுனா என்று கூறியிருக்கிறது. கானகத்திலே நம்மை அழைத்து நம்மை பேரட்டி அழைக்கிறார்களே. ஆமா யாருக்கும் தெரியாது நம்முடைய அபிதானம் தெரியாது. யாருன்னு பாருங்க. மகனே அர்ஜுனா யார் நன்றா உத்து நோக்கிப்பா. உன் தந்தை தேவராஜ் நானு. அப்பா தேவராஜா. உன்னுடைய தாய் இந்திராணி நான் தான். ஓ அம்மா மகனே அப்பவே உன்னை பார்த்ததில் இருந்து அம்மா 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 என்று 1000 முறை உரைத்தேனே. ஆமா ஆனால் என்னை இவ்வளவு இம்சை செய்யக்கூடிய காரணம் என்ன? சோதிப்பதற்காக இப்பேற்பட்ட வேடத்தை எடுத்து வந்தோம். இந்த பேரண்ட வனத்தில் என்னுடைய மனமானது எப்படி இருக்கிறது? சிற்றின்பத்தை நாடி செல்கிறதா என்று என் மனதை சோதிப்பதற்காக இப்படிப்பட்ட தாய் தந்தை இருவருமே இப்படிப்பட்ட உருவத்தில் சொல்கிறார். ஏனென்றால் ஒரு கல்லின் மீது சேலை இருந்தாலும் அந்த சேலையை அகற்றி பார்ப்பதா ஆனா பெண்ணா என்று பரிசோதிக்கக்கூடிய சோதித்தோம். அப்படி இருந்தாலும் அப்படி என்றால் என் மனமானது எப்படி இருக்கிறது? சிற்றின்பத்தில் ஈடுபடவில்லை, பேரின்பத்தை நாடுகிறது. அப்படியா? அந்த பரமனுடைய ஆசீர்வாதம் கிட்டும், எதை கோரி வந்தாலும் பாசுவாதம் கிட்டும். இது போல எத்தனையோ இன்னல்கள் வந்து அதை பொருட்படுத்தி அதை அகற்றி சிவனை நினைத்து பாசுபாடை பெற்றுக்கொண்டு மேலான தேவலோகத்திலே 3.5 கோடி 60,000 நிவாத கவசக்காரர்கள் கொடுக்கிறார்கள். அவர்களை கொல்ல வேண்டும். அவர்களை கொன்று பிறகு மீண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும். நானோ சென்று கைலாய மலையில் ஊசி முனையை நாட்டி அதன்மீது நின்று நான் பாசுவத கனி பருவத்தில் பெற்றுக்கொண்டு நேராக நான் தேவப்பட்டினம் வந்து சேர்வேன். தேவப்பட்டினம் வந்து சேர்ந்து உங்களுக்கு இடுக்கம் கொடுக்கக்கூடிய அன்னவரை நான் பார்த்துக் கொள்வேன். அப்பா ஆசீர்வாதம் செய்தார்கள். மகனே அர்ஜுனா, இதுவோ பிரம்மாஸ்திரத்தை கொண்டு அனைத்து ஒன்று முறியடித்து சிவனை கோரி பூஜை செய்ய.